ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி அதனுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு முழுமையான உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, இளமை கிடைக்கும். அதனுடைய முத்திரையோடு சேர்ந்த சக்கரா தியான பயிற்சி தான் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, மனிதனுடைய உடம்புல எல்லா உறுப்புகளும் முக்கியமானது. அதில் பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி அதனுடைய இயக்கம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு முடி கொட்டுதல், அதே மாதிரி முகச்சுருக்கம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இளமை இருக்கும், உடம்புல உயிராற்றல் நன்றாக இருக்கும், உள் உணர்வுன்னு சொல்ல பாருங்க, அந்த இன்ட்யூஷன் நன்றாக இருக்கும், நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். இத்தனையுமே அந்த பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பினுடைய இயக்கம், அது சுரக்கும் தன்மை கரெக்டாக இருக்கணும். அதில் சின்ன மாறுபாடுகள் ஏற்படும் பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி மனச்சோர்வு, உடல் சோர்வு, தன்னம்பிக்கை குறைதெல்லாம் ஏற்படுகின்றது. நிறைய இடத்துல பார்க்குறோம், திடீர்னு சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அந்த மாதிரி நிலை வரவே கூடாது. அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு தன்னம்பிக்கையும் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உணரக்கூடிய அந்த உற்சாகமும் கிடைக்கணும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி நன்றாக சுரக்கணும். ஸோ அதனுடைய முத்திரைகள் அதோடு சேர்ந்து சகசிரார தியான பயிற்சி, இது ரெண்டும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இரண்டு சுரப்பிகளுமே அதனதன் விகிதத்தில் நன்றாக சுரக்கும். இது எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்றைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபியூச்சர்லேயும் நமக்கு தன்னம்பிக்கை நன்றாக இருக்கணும். இந்த இரண்டு சுரப்பிகளும் 120 வயது வரை சிறப்பாக சுரக்கணும். அப்படிப்பட்ட பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது ஹாகினி முத்திரை. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. நடுவரல் பெருவரல் நுனி. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ சின்முத்திரையில் சகசிரார தியானம். இது முடித்தோன்னா அந்த தியான பயிற்சிக்கு போகிறோம். 2 கை சின்முத்திரை. முதல்ல தலை முதல் கால் வரை தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மனசு அப்படி உச்சந்தலைக்கு மேலே ஒரு 4 இன்ச்சு சகசிரார மையம், தலை உச்சிக்கு மேலே ஒரு 4 இன்ச்சு, அங்கே அப்படியே உங்களது உணர்வை தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி வஜ்ராசனத்தில் இந்த தியானத்தை நம்ம பண்ணி பார்ப்போம். வஜ்ராசனம் பண்ணுறேன். 2 கால் சேர்த்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஹாகினி முத்திரை. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை.
இப்போ உங்கள் உணர்வு சகசிரார மையம், தலைக்கு மேலே ஒரு 4 இன்ச், உச்சந்தலைக்கு மேலே ஒரு 4 இன்ச். அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகாய முத்திரை, நடுவிரல் பெருவிரல் நுனி. உங்களது உணர்வு தலைக்கு மேலே உச்சந்தலைக்கு மேலே ஒரு 4 இன்ச். அந்த பகுதியில் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை, நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. உங்களது உணர்வு சகசிரார மையம், தலைக்கு மேல் 4 இன்ச், உச்சந்தலைக்கு மேல் ஒரு 4 இன்ச். அந்த பகுதியில் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, எளிமையான பயிற்சி. இந்த வஜ்ராசனம் போட முடியாதவங்க, வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்தே இந்த முதிரைகளை மட்டும் அழகாக பயிற்சி பண்ணிவிட்டு, முதிரை முடித்த உடனே அந்த சகசிரார தியானத்தில் ஒரு 2 நிமிடம் அழகாக பயிற்சி பண்ணுங்கள். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி நன்றாக சுரக்கும். சுறுசுறுப்பு, இளமை, உற்சாகம், முடி உதறுதல் எல்லாமே நமக்கு ரிலீஃப் ஆயிரும். எல்லா உறுப்புகளும், எல்லா நாளமில்லா சுரப்பிகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.